ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சாரோ. பிரியா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். பாப்பாவோட பிறந்தநாள் வந்து நல்லபடியாக சூப்பராக வந்து கொண்டாடினோம். பிறந்தநாளில் கொண்டாடிட்டு நைட்டு வந்து வெளியே தான் சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு இதை அடுத்த நாள் வந்து எடுக்கிற வீடியோ தான். அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, அந்த வீடியோ தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் வந்து நான் வந்து விளாகுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸில் தான் வந்து ஷார்ட்ஸில் விளாகில் எதில் வந்து கேட்டிருந்தீங்க, அது எனக்கு கமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். நீங்கள் மட்டும் போகிறீங்க, தம்பிகளை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க கேட்குறீங்க. திரும்ப நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தீபக்கு வீட்டில் இல்லைங்கிறது இந்த ஒரு வார வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீபக்கு வீட்டில் இல்லை, அவன் கோயம்புத்தூர் ஒர்க்காக வேலையாக போயிட்டான். பரணி வீட்டில் இருக்கான். அவர் வந்து அன்னைக்கே சொன்னேன், மோஸ்ட்லி வந்து இந்த என்னது தீம் பார்க்கு, இந்த கேம் விளையாடுறது, அப்புறம் பார்க்கில் போய் விளையாடுறது, அந்த மாதிரி இடத்துக்கு வருவான். அது எங்கள் மாமியார்லாம் அவன் வரவே மாட்டான். அது எங்கள் மாமியார் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அப்புறம் அவனும் வரமாட்டேங்கிறான். அது ஏன்னே எங்களுக்கு தெரியல. அதனால தான் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகல. சரிங்களா, லாஸ்ட் டைம் நாங்கள் கரூர் இப்போ கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கே அவனுக்கு காரில் வரவே வாமிட்டிங், ரொம்ப கிறங்கிட்டான். அவன் மோஸ்ட்லி அந்த பிரச்சனைனாலே வந்து வரமாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டது வீடியோ போட்டது கூட நீங்கள் மட்டும் வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. தம்பிக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஏன்னா அங்கே போனால் நம்மளால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்ற சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தம்பிக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து போனோம். ஏதோ ஒரு ரீசனுங்களா, ஓகேங்களா. எங்கே போனாலும் நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்க கிடையாது, கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்போம். சின்ன பசங்க இல்லைங்க, பெரிய பசங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் வருவாங்க. நம்ம வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போக முடியாது. சின்ன குழந்தையா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுங்களுக்கு எல்லாமே நம்ம யோசித்து நம்ம கூட கூப்பிட்டு போயிடுவோம். தம்பிங்க பெரிய பையனுங்க, அவனுங்களுக்கு விருப்பம் இருக்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. இப்போ லாஸ்ட்டாக கூட டூர் போயிட்டு வந்தாங்க இவங்க அப்பா எல்லாருமே. போனால் பெரியவன், சின்னவன் போல என் கூட இருந்திருக்கான். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும், போடா நான் அடித்தா முடக்க முடியும். அதில் பண்ணி அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி தான் வருவாங்கங்க. இந்த திரும்ப சொல்கிறேன், பசங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமோ நோக்கமோ எங்களுக்கு கிடையாது. அவங்களும் வரணும் நிறைய இடத்துக்கு அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஒரு சிலருக்கு தான் வருவானுங்க, ஒரு சிலருக்கு வர்றதில்லை. அதுதான் ரீசனே கிடையாது. அதுதான் ரீசனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ தானே லீவ் விட்டுருக்காங்க. எப்போயுமே வருஷம் போவோம் நாங்கள், கண்டிப்பாக அது கூட்டிகிட்டு போவோம். அடுத்தது வந்து இன்னொருத்தர் அக்கா, உங்களுக்கு தான் யூடியூப்பில் காசு வருதில்ல, வெளியே நீங்கள் டூர் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. போவோம், கண்டிப்பாக போவோம். யூடியூப்பில் காசு வந்தாலும் வரலைனாலுமே நாங்கள் போவோம். சரிங்களா சிஸ்டர், கண்டிப்பாக போகிறது நாங்கள் போகாமல் இருக்க மாட்டோம். யூடியூப்பில் காசு வருதுன்னா யூடியூப்பில் எவ்வளோ காசு வருது? யூடியூப்பில் சத்தியமாக நாங்கள் பணம் எடுத்து 4 மாதம் ஆச்சு. பணம் வரதில்ல, வியூஸ் போகிறதில்ல, விளாகுக்கு வியூஸ் போகிறதில்ல. விளாகு பார்த்திங்கன்னா எப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா, அப்போ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து விளாகே வந்து 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் விளாகே கொடுக்குறோம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க. கண்டென்ட்டே இல்லை, கண்டென்ட்டே கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோமே தவிர, சரி நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் அந்த கண்டென்ட் கொடுக்குறோம். டெய்லி கண்டென்ட் எங்களால் கொடுக்க முடியல. உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், எங்களோட சேனலை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டு இருக்கனால சத்தியமாக விளாக் எடுக்கிறதுக்கு நேரமே இருக்குது. காலையில் 10 மணிக்கு நான் தான் வீட்டில் தான் பண்ணாலும் 10 மணிக்கு உட்காந்தோம்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் அதுக்கே சரியாக இருக்கும். அப்புறம் அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுக்கணும், அதுக்கே சரியாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயந்தான். அதில் 4 துணி விற்றாலுமே வந்து நம்ம போட்ட காசு, நம்மளோட முதல், நம்மளோட உழைப்பு அதில் இருக்குது இல்லைங்களா. அது நம்ம உட்காந்து அதை பார்க்கணும். எங்களை நம்பி நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க, என்ன சொல்கிற மெசேஜ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து பிஸ்னஸோட வாட்ஸ்அப். இதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நம்பர்ஸ், இவ்வளோ கஸ்டமர்ஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்டர் கொடுத்து ரீசெண்டாக வாங்கினவங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் 500 நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். அது இல்லாமல் பாதி நம்பர் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு மாற்றவும் பாதி நம்பர்லாம் போயிடுச்சு. அவங்களா பண்ணாதான் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும். கண்டிப்பாக பசங்களை விட்டுட்டு போக மாட்டோம்.
அவங்கள கூட்டிகிட்டு தான் போவோம். போக வேண்டிய இடத்துக்கு அவனும் பிளான் வருவானுங்க. போட்டிருக்கோம் கண்டிப்பாக போடுவோம். மே மாதம் இன்னும் டைம் இருக்குல்லவா, எலெக்ஷன் முடிஞ்சும் கூட போகலாம். அதுக்குள்ளே எதுக்கு அவசரம் அப்படின்ட்டு சரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா இன்னும் சின்ன சின்ன குட்டீஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் கூட எக்ஸாம் இருக்குது. அதனால் சரி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து மே மாதம் ஸ்டார்டிங்கில் இல்லைன்னா ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஏதோ டைம் இருக்குல்ல 1 மந்த்து, அதில் கண்டிப்பாக போவோம். எங்கே என்னங்கிறது பிளான் பண்ணல, பட் பார்க் போவோம், அம்யூஸ்மெண்ட் பார்க் போவோம். அதுவே எங்கெங்கிறது முடிவு பண்ணல, பட் கண்டிப்பாக அங்கே போவோம். என்னன்னா லாங்காக இருக்குது எல்லாமே. காலையில் எந்திரிச்சு நேரமே எந்திரிச்சு நைட் வரைக்கும் அன்டைம் ஆயிடும். எது பக்கம் கிடையாது, எங்கள் ஊரில் இருந்து பக்கம் எதுவுமே கிடையாது. எப்படி இருந்தாலும் 2 days ஆயிரும் எங்கே போனாலும். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங். அப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி கிளம்புவோம். இப்போ தீபக்கு வந்து செமஸ்டர் படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. அவனுக்கு இன்னும் காலேஜ் அவனுக்கு காலேஜ் இருக்கு, லீவே கிடையாது. 10th எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. இடையில அவனுக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட்னு இன்னும் டேட் சொல்லல. அதுக்குள்ள வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா அந்த காலேஜ் படிக்கிற ஒரு வீட்டில் ஸ்கூல் படிக்கிறவங்களும் காலேஜ் படிக்கிற 2 பேர் இருந்தாங்கன்னா இப்படி தான். இவங்களுக்கு லீவ் இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு லீவ் இருக்கிறப்ப காலேஜுக்கு லீவ் இருக்காது, காலேஜுக்கு லீவ் இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு லீவ் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் சேர லீவ் விடுறப்போ அந்த டே பார்த்துட்டு அந்த டே எங்களுக்கு எந்த வேலை இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். அதனால வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறோம். அது ஃப்ரீ டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் கிளம்பிடுவோம், ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விளாகில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பிரியா வீட்டுக்கு போனது கொஞ்சம் தான் போட்டிருப்போம் கிளிப்ஸு. அந்த அடுத்த பார்ட் 2ன்னு நினைக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கேக் வெட்டினது, பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணது, நாங்கள் கிஃப்ட்டு என்னென்னமோ நினச்சி போட்டோம். என்னென்னமோ நினச்சி வாங்க போகலான்னு போனோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு தீபக் தான் கூப்பிட்றான். ஏன் தம்பி? சரி. என்னென்னமோ நினச்சி போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் மறுபடியும் பாப்பாவுக்கு அந்த பொம்மை தான் வாங்க வேண்டியதாக வந்துருச்சு. எனக்கு என்ன, ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கிஃப்டெல்லாம் என்ன வாங்கணும் எனக்கு தெரியறதில்ல. அதனால தான் அப்படி திணறணும் அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு. சாரி சுரோ, பூ கேட்ட மறந்துட்டேன். ஆனால் உனக்கு நீ கேட்டது வந்துருச்சு, ஆனால் நான் வாங்கி தரல. இதெல்லாம் சாரி சொல்லாதீங்க மாமா, எனக்கு கோவம் வந்துடும். சரி விட, ஏதோ ஒன்று நினச்ச பூ வந்துருச்சுல்ல கைக்கு, அப்புறம் என்ன தலையில வே. நீ வாங்கி கொடுக்கல, உன் தங்கச்சி. அப்படியே நான் வாங்கி கொடுக்கலனா தங்கச்சி வாங்கி கொடுத்துருச்சு. ரெண்டும் ஒன்றா ஆக முடியாது. அதெல்லாம் பூ ஒன்று தானே. என்ன ரெண்டும்? பூ ஒன்று தானே. அது எல்லாமே அப்படித்தான். ஏன் உடையிலையா? பரவாயில்ல, நிறைய அப்படிதான். எவ்வளவு அது? கொடு கொடு, அதை விட்டுரு, கீழே வச்சுட்டேன். அத்தைக்கு மாமா கொடு. ஹாப்பி பர்த்டே தங்க குட்டி அழகி. ஆமா, ஹாப்பி பர்த்டே குட்டிமா. குட்டிமா, தேங்க் யூ. அப்புறம் அவ்வளவுதானா மாமாக்கு? முக்கியமா நான் மறந்துட்டியம்மா. சிவமாமாவே போதும். மாமாக்கு முதல்ல அப்பிக்கிச்சு. ஹாப்பியா பாப்பா? ஹாப்பியா? கிஃப்ட் கொடுத்துருங்க, எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறவங்களா? பாப்பா கிஃப்ட் வேணுமா? ஃபர்ஸ்ட் யார் கிஃப்ட்? அம்மா கிஃப்ட். அத்தை மாமாவோட கிஃப்டே கொடுத்துருங்க. அத்தை அது ஒரு துணி கூட கைத்தோட இந்த செத்தோட கைத்தோட நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கு. இதுல இருந்து வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அவன் இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புனா எனக்கு தெரியல. அமத்தர் தாத்தா கூட்டுற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். சரியா? இந்த தங்க அம்மா ஏதாவது வாங்கிக்க. மாமா நீ கொடு வா. அப்படி இதுல கிளிப் எடுக்கலாம்ல அப்படி போட்டோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட Dress கலர்ல தான் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அதுல அப்படியே ரெண்டு கிளிப் போட்டோ. ஆமாதானே? ஆமா. ஆமா. ஓபன் பண்றியா? ஓபன் பண்ணு.
நம்மளுக்கு ஆர்வம் தாங்காது, ஓபன் பண்ணாம தூக்கம் வராது. ஹாப்பி பர்த்டே டே டேய் டேய். பண்ணிட்டியாடா? என்னன்னு சொல்ல? என்னமா இருக்கும்? இன்னும் எடுக்கணுமா? இன்னும் எடுக்கணும். இதா இருக்கு. அந்த சைடுல இருக்கிறத ஓபன் பண்ணி விடு. அவ்வளவுதான். இது வெளியே எழு. ஏய் சூப்பர். அங்க பாரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ Dress கலர்லயே செட் ஆகிடுச்சு. Thank you சொல்லு அத்தைக்கு மாமாக்கு. வெல்கம். பிடிச்சிருக்கா? இப்போ எடுத்தா இங்கே கீழே வச்சு. பாப்பா நல்லா கவர் பண்ற மாதிரி இரு. திருப்பி புடி. மம்மி காமி இப்படி. நல்லா ஒன்றை விட பெருசா இருக்கு மாதிரி இருக்குது. கீழே இறக்கி வச்சு புடி. ஹாப்பி பர்த்டே. இது எப்படி? இது எப்படின்னு எங்களுக்கே தெரியாதாங்க. நீ ஓபன் பண்ணி மட்டும் பாரு, அப்பா உனக்கு செட் பண்ணி தரேன் அப்புறமேல எப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கட்டும். இப்படி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். பாக்ஸ் பண்ணிருக்காங்களோ? திருப்பி 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 கீழே திருப்பு. என்னது? என்னது இது? கண்டுபிடிச்சிட்டா? கீழே பிக்சர் பார்த்து சொல்லு. படம் போட்டிருக்கு வேற. வாய் திறந்தாலே. என்னது அது? அது என்னது? அதனால இவ்வளவு பெருசுக்கு வருங்க. அப்படியே அடுக்கி வச்சு அது சவுண்ட் எஃபெக்டோட வரும். அதெல்லாம் செட் பண்ணணும் பாப்பா, அதெல்லாம் செட் பண்ணணும் தங்கம். ஆமா அடுப்பு. இந்த அடுப்பு எரியும். ஓகே. அப்பா அடுப்பு எரியுமா? அந்த சவுண்ட் வரும். அது எப்படின்னு பார்த்தா அப்பா உனக்கு செட் பண்ணி தருந்தாங்க. அதுல மேப் வச்சிருக்காங்க பாரு, அந்த மாதிரி செட் பண்ணி. லீவுக்கு ஜாலியா வெச்சு விளையாடலாம்டா. அதை பண்ணி அதை யோசிச்சு தான் இதை வாங்கினது. லீவுக்கு பக்கத்துல வரமிடி தான் இதை வாங்கினது. இது பேட்டு பால் கிச்சன் செட் ஓகேவா பாப்பா? ஓய் எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது இது? நல்லா இருக்கா கிச்சன் செட்? பிடிச்சிருக்கா? இது அப்படியே செட் பண்ணணும். செட் பண்ணா தான் அது ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா? ஓகே 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 எல்லாம் கிடையாது. ஓகே செட் பண்ணா அழகா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பாருங்க, அந்த பிரான் வறுவல் பாத்தீங்களா? இந்த பெப்பர் தான் போடல. பெப்பர் மேல வச்சிருக்கீங்க. இதான் பெப்பர், கீழ இருக்க பெப்பர். இவங்க ரெண்டு பேரும் காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. அதனால அது காரம் கம்மியாவே போட்டு கொடு. சமைச்சிட்டேன். பால் ஊத்தி சாப்பிட முடியாது. டீ வைக்கட்டுமா? நான் இப்ப டீ வைங்க. நான் டீ வைக்கிறேன். குடிக்கணும்னு தோணுச்சுனா இதுல போட்டு குடிச்சுக்கோ. த ஹோம் டீ. சாயா. ஆமா. சாயா. அண்ணா தான் டீ போட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு. எப்பவுமே அண்ணாவோட டீ சூப்பரா இருக்கும். இது குடிச்சு நான் கேட்டவனே ஓகே கொடுங்கன்னான்ட்டேன். இவர் தான் ஓவர் பில்டப் பண்ணார். குடிச்சு பாருங்க. அந்த டீ நான் போடல. அதனால நீங்க ஐயோ. ஓகே கொடுங்க அப்படிங்க. பிரியா நீ முந்தி வந்து மலருக்கு சப்போர்ட் பண்ணிடுற. என்னமோ புரோட்டா ஏதோ புரோட்டா நாங்க ஸ்பெஷல் புரோட்டா. சரி என்னமோ நினைச்சு நானும் சொன்னேன். இது என்னடா சப்பி போடுமாங்க. அக்கா சிக்கன் ரைஸ் நீங்க போட்டுங்க, வாய் கொடுக்காதீங்க. இல்ல நான் அந்த நல்லா நீ தண்ணி ஊத்தாம இருக்கீங்க. ஐயா நான் தண்ணியே ஊத்தல. சாப்பிடுமா? அப்படி பாய் சொல்றேன். எங்களுக்கு நாங்க பாய். பாய் இல்ல. பாய். நாங்க வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பாத்தீங்கன்னா நாங்க தாராபுரமே வந்துட்டோம். மறுபடியும் இப்போ வந்து
பழம் வாங்குறதுக்காக. பழம் வாங்கிட்டு இருக்கா. தெரியுதா, அங்கே ஒரு எட்டி பார்க்குறாரு. ஃபோன் எடுத்தோன்னு டாட்டா போயிட்டோம். எதுக்கு டாட்டா சொன்ன? டாட்டா சொல்லல, பழம் வாங்கிட்டேன்னு சொல்லி காமிச்சேன். ஐயோ என் புருஷன் அறிவுதான், ஆனால் இப்படி ஒரு அறிவாளி இருக்க மாட்டேன் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய காதுகுத்து கல்யாண வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. பிறந்தநாள் செலிப்ரேஷன்னா இதுக்கு தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. போய் தீபக் வந்துட்டார், சார் வந்து வந்துட்டார், கூப்பிட்டு வர போகிறார்.